அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த உடம்புல வந்து பலவிதமான வியாதிகள், நம்ம சித்தர்கள் சொன்னபடி பார்த்திங்கன்னா 4448 வியாதிகள் வந்து இந்த உடம்புல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த 4448 வியாதிகளில் தான் இந்த உடல் வலி, கைகால் வலி, இந்த உடம்பு இறுக்கமாக இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள், தலைவலி. ஏன்னா இந்த உடம்பு வலியில் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த உடல் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த வலியிலலாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வலியெல்லாம் வருதே, இந்த வலிக்கெல்லாம் தீர்வு நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னா, நம்ம வந்து 2 விதத்தில் அந்த வலிக்கு வந்து தீர்வு தேடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளை மாற்றினா இந்த வலி நிச்சயமாக சரியாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இன்னர் சைல்டு உள்ளே வந்து ஆன்மாவுக்கு சில விஷயங்கள் பூர்த்தி செய்யணும். அந்த மாதிரி ஆன்மாவுக்கு சில விஷயங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி, நமக்கு திருப்தி ஆகிற மாதிரி, அது ஆன்மாவுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம சந்தோஷப்படுற மாதிரியோ, நமக்கு திருப்தி ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா, இந்த வலியெல்லாம் வந்து இல்லாமலே போயிடும். 2 வழி இருக்குது. நமக்கு வந்து 2வது வழிக்கு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த உடம்புல வர்ற வலியை அட்லீஸ்ட் நம்ம காய்கறி இந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லைங்களா, இந்த காய்கறி சாப்பிட்றது மூலமாவது நம்ம சரி பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். இந்த காய்கறி சாப்பிட்டு உடம்புல வந்து நல்ல இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள், அசைவ உணவுகள் கிடையாது. நான் சொல்கிறது வெறும் இந்த காய்கறிகள், கீரைகள் இதை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய உயிர் சக்தியை மேம்படுத்திட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த உடலில் வர்ற வலி, வேதனைகள் இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். இந்த உயிர் சக்தியை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த உயிர் சக்தியை மேம்படுத்துறதுக்கு, அதாவது உயிர் சக்தின்றது தான் பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரே ஒரு காய்கறியை மட்டும் பயன்படுத்தினோம் அப்படின்னா, இந்த பிராணசக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன வியாதி வேணால் வச்சுக்கோங்க. நான் தான் சொல்கிறேன், 4448 வியாதிக்கும் இந்த ஒரு காயே போதும். இந்த ஒரு காய் என்ன காய் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணிக்காய் அந்த ரோட்லலாம் போட்டு திஷ்டி காயின்னு சொல்லி உடைக்கிறாங்க இல்லையா, அந்த வெள்ளை பூசணிக்காய் தான் இன்றைக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச அரை கிலோவே 30 ரூபாவோ ஏதோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அரை கிலோ வாங்கினீங்கன்னா டெய்லி 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா போதும். டெய்லி காலையில் ஒரு 100 கிராம், ஈவினிங்கில் ஒரு 100 கிராம். எனக்கு ஈவினிங்கில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 100 கிராம் வெள்ளை பூசணிக்காயை மட்டும் தோலை எடுத்துருங்க, உள்ளே இருக்க விதையை கூட எடுத்துடலாம். பட் ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிட்லாம். முடியாதவங்களுக்கு நீங்கள் தோலையும் அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த வெள்ளை பூசணிக்காயை மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே, நம்ம உடம்புல இருக்க கழிவுகள், தேவையில்லாத கழிவு, உடம்புல இருக்க இறுக்கம், தேவையில்லாத அழுக்கு, இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து கண்டிப்பாக வெளியில் போய்விடும். இந்த பூசணிக்காயை சாப்பிட சாப்பிட, இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட சாப்பிட உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நுரையீரல் பகுதி ரொம்ப சூப்பராக சுத்தமாகுங்க. அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நுரையீரல் பகுதி. அதுக்கப்புறம் லிவர், உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எங்கேயுமே தங்காது. நீங்கள் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கே புரியும் இதெல்லாம் வந்து என்ன நடக்குது, இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டா அப்படி என்ன நடந்துருது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெள்ளை பூசணிக்காயை ரெகுலராக சாப்பிடுங்க. ரெகுலராக ஒரு 100 கிராம் மட்டும் டெய்லி காலையில் சாப்பிட்டு வாங்களேன். நம்ம உடம்புல பிராணவாயு, அதாவது பிராணசக்தின்றது ரொம்ப சூப்பராக உயரும். அந்த பிராணசக்தி ரொம்ப நல்லா வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் உயிர் சக்தியுமே. நல்லா உடம்புல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்புல அவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கே தெரியும். உடம்பு வலி இருக்காது. மனசு அவ்வளோ லேசாக இருக்குங்க. மனசு அவ்வளோ லேசாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துறதுக்கு உண்டான தன்மை உங்களுக்கு அப்போ தான் வரும். ஏன்னா சும்மா தேவையே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நிறைய கண்டதை தின்னு இந்த உடம்பை இறுக்கி வச்சுருக்கிறோம். உடம்பை இறுக்கிட்டோம் அப்படின்னாலே மனசும் அப்படியே இறுகிரும். இந்த உடம்பை லேசாக்குனா தாங்க மனசும் லேசாகும். அதனால தான் நமக்கு வந்து இந்த சேனலோட ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த உடம்பும் நல்லா இருக்கணும், இந்த மனசும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் ஆன்மாவோட என்ன, அந்த ஆன்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்மாவோட கலக்கிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். எல்லாருமே இந்த வீடியோ கேட்குற எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த ஒரே ஒரு பூசணிக்காயை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள், அதிகபட்சம் 96 நாள் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களே விட மாட்டீங்க. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியும். வலிகள் குறையும், மனசு அவ்வளோ லேசாகும். எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரும். ஏன்னா இந்த ஒரு சின்ன குறிப்பு கூட தெரியாதவங்க இந்த உலகத்தில் நிறையா பேர் இருப்பாங்க.
அவங்களுக்காக தான் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.